நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி. 2024ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலப்புருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி, வர இருக்கின்ற குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கும், நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, எல்லாமே நம்ம பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கார். இப்போ தான் இந்த வருடம் குரு பயிற்சி நடக்க போகுது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் உங்கள் மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியோட பிடியில் இருக்கீங்க. கும்பராசி நேயர்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க, துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க, மனவேதனை, சித்திரவதை எல்லாம் உங்களுக்கு அனுபவிச்சுட்ருக்கீங்க. எல்லாம் சனியோட பாதிப்புனால உங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க, தொடர்ந்து கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. 2023 பிரச்சனை தான் உங்களுக்கு. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த குரு பயிற்சியாவது உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் முதல் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணும். ஏன்னா குருங்கிறது பணத்துக்கு அதிபதி குரு, குழந்தைக்கு அதிபதி குரு, தனக்காரகன் குரு, புத்திரக்காரன் குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு தான். குரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணுங்க. குரு கெட்டு போயிட்டாருன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் குருவெல்லாம் கெட்டுட்டாருன்னா கடைசி வரைக்கும் கடன்லேயே வாழ்க்கை ஓட்டுற மாதிரி போயிடும். பணத்தை சம்பாதிக்க முடியாது அவங்களால. ஏன்னா தனக்காரகன் குரு, பணத்துக்கு அதிபதி குரு தான். அதே மாதிரி புத்திரக்காரகன் குரு, 5ஆம் இடம் நல்லாயிருக்கு, 5ஆம் அதிபதி நல்லாயிருக்கு, குரு நல்லாயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு, குரு கெட்டு போயிட்டாருன்னா இந்த பிரிவில் உங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காது, அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அவங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒரு சில பேரில் உடம்பு ஃபுல்லாக தங்கமாக போட்டிருப்பாங்க, கையில், காதில், கழுத்தில், எல்லாமே ஃபுல்லாக பிரேஸ்லெட்டு, செயின் அதெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒரு சில பேர்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஒத்து வரும், ஒரு சில பேருக்கு ஒத்து வராது. என்ன காரணம்? தங்கத்தில் புழங்குறவங்களுக்கு வந்து பாருங்கள் குரு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு கெட்டு போனவங்களுக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களால பயன்படுத்த முடியாது, உடம்புல ஒட்டாது. ஒரு சில பேர் பாருங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, பேங்க் மேனேஜராக இருப்பாங்க, நிர்வாகத்திறமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பேங்க் மேனேஜரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். அட்வொகேட் இருக்கவங்க, ஜட்ஜாக இருக்கவங்க, வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டீச்சராக இருக்கவங்க, ப்ரொஃபஸர் லெக்சராக இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோட அந்த தனஸ்தானத்தோட கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கவங்க தான் அந்த துறையில் ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்போ குரு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம். இப்போ ஒருத்தர் குரு பயிற்சி வந்தாலே சந்தோஷப்படுவாங்க. சனி பயிற்சி வந்தால் ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் இருக்கும். இப்போ சனியால் தானே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஆனால் அந்த குரு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்றுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு வர்றார். சுகஸ்தானத்துக்கு குரு வர்றனால அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். தாய் வழி சொந்த பந்தங்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அம்மாவோட சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு பாருங்கள் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த கண்டங்கள், அசிங்கம், அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த குரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுவார். எல்லாமே கஷ்டமாக போயிட்டு இருக்கா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு அதெல்லாம் போயிட்டுருக்குங்களா, அந்த குருவை பார்க்குறனால அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அனுபவிக்கிறீங்க, சித்திரவதை அனுபவிக்கிறீங்க, கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்க, நிறைய பேருக்கு கண்டங்களாக போயிட்டுருக்கு. இதெல்லாமே கம்மியாகும் இந்த குரு பயிற்சியிலிருந்து. ஒரு சில பேருக்கு பாருங்கள் வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாயிரும். வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாயிரும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்தாலும் அந்த சனியோட கண்ட்ரோலில் தான் அந்த குரு இருக்கும். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் வந்தாலுமே அதிகமாக உங்களுக்கு வேலை செய்கிறது சனி பயிற்சியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கர்மக்காரகன் சனி. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், 3 கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். சனியை மீறி எந்த ஒரு கிரகமும் வேலை செஞ்சிடாது. ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். குரு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு ஏதோ 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. சனியை மீறி எந்த ஒரு கிரகம் வேலை செய்யாதுங்க கோச்சாரத்தில். அப்போ அந்த சனியோட கண்ட்ரோலில் குரு வேலை செய்வார்.
இப்போ சனி ஒரு பக்கம் அடிமேல் அடி கொடுத்து மன கஷ்டத்தையும் மன போராட்டத்தையும் கொடுத்தாலும் கூட இந்த குரு பகவான் ஓரளவுக்கு சமாளிக்க வச்சிருவார். சரிங்களா? அதனால் கவலையப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. அதேமாதிரி சொந்த தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையோ 10ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்க்குறாரு. சொந்த தொழிலில் அடிமேல் அடி விழுந்துட்டுருக்கு, கடனாக போயிட்டுருக்குங்க சார், சொந்த தொழில் முன்னேற்றம் இல்லை, அப்படியே கீழே சரிஞ்சது தான், மேலே நாங்கள் எந்திரிக்கவே கிடையாது, அடிமேல் அடி இப்போ விழுந்துருச்சு, யாரும் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல, ஒரு முன்னேற்றமே இல்லை, நல்லதே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, அதனால் கவலையப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு வந்து குரு வேறங்க பார்ப்பார், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி குரு பார்ப்பார். 11 கிடையாது, 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையை மகர ராசியை பார்ப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுபவிரயங்கள் இருக்கும். வீட்டுக்காக செலவு பண்ணுறது, ஒரு இடம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, கடன் வாங்கியாவது ஏதோ ஒன்று சுபவிரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் நடந்துடும். இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியம் கைக்கூடி வரும். ஏதோ ஒரு சுபவிரயங்கள் இருக்கும். கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க. இப்போ தூக்கமெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த குரு பயிற்சி மூலமாக ஓரளவுக்கு நிச்சயமாக உங்கள் அனைத்து விதமான பிரச்சனையும் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிடும். அதனால் பயப்படவே வேண்டாம். இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லிட முடியாது, ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அந்த 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓரளவுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இருந்தாலும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. எதில் போட்டு முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்தில் தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். சனி நிறைய பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு, கவனமாக இருங்க, யாரையும் நம்பிடாதீங்க. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், புதுசாக தொழில் மாற்ற வேண்டாம். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலையை மாற்றிட வேண்டாம், இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கண்டங்கள், அந்த அசிங்க அவமானங்கள் இதெல்லாம் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் இருந்தாலுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், அதை சமாளிக்கக்கூடிய, அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுத்துருவார். மனதைரியம் கிடச்சிரும், ஓரளவு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துருவார் குரு. சமாளிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா 7.5 சனியில் இருக்கீங்க கும்பராசினியர்கள், சதய நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, கிரகங்களெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ராசி பலன்கிறது நம்ம பொது பலனாக பார்த்துருக்கோம், லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்போ தான் நல்லது நடக்கும், எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க, எப்போ சாதிச்சு காமிப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் விஷயமே இருக்குது. அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்குங்க, நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.